அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் குமார். இன்றைக்கி வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பணத்தை நாம் எப்படி ஈர்க்க வேண்டும் என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னக்கூட்டி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற பயனுள்ள தகவல்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வரும். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். நம்ம மைண்ட் செட் எப்படி அப்படிங்கிறத முதல்ல பாருங்கள். நம்மளில் பாதி பேர் பணம் இருந்தால் நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. மீதி பாதி பேர் இந்த பணத்தால் தான் எனக்கு பிரச்சனையே ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி பணத்தை வெறுக்கிறாங்க. இந்த இரண்டு மைண்ட் செட்டோடு இருக்கிறவங்க தான் இந்த உலகத்தில் அதிகம் பேர். நாம் பணத்தை வெறுத்தாலும் சரி, அதை விரும்பினாலும் சரி, பணம்தான் நம் வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிக்கிறது என்பது உண்மை. என்னடா அன்பு தான் முக்கியம் அப்படின்னு எல்லோரும் சொல்லுவாங்க. இவன் என்னடா பணத்தை பற்றி பேசுகிறான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம் அன்பாக நேசிக்கும் ஒரு உறவை, நம் அன்பு வைத்திருக்கும் ஒரு உறவை, அவர்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் செய்து கொடுப்பதற்கு பணம் ரொம்ப முக்கியம். அந்த பணத்தை பற்றி தான் தெளிவாக இப்போ நாம் பார்க்க போகிறோம். அப்படிப்பட்ட பணத்தின் மீது நமக்கு நிறைய பேருக்கு அதிகமான நாலேஜ் கிடையாது. பணம் அப்படின்னோடனே நம்ம என்ன நினைக்கிறோம், நல்லா படித்து நல்ல வேலைக்கு போயிட்டால் பணம் அதிகமாக சம்பாதிக்கலாம், இல்லைதா நல்ல ஒரு தொழில் பண்ணோம் அப்படின்னா பணம் நிறைய சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற இரண்டு கருத்துக்கள் மட்டுமே இருக்குது. அதையும் தாண்டி நமக்கு தேவையான பணம் வேண்டும் என்றால் அங்கே ஒரு பணத்தோட நமக்கு ஒரு ஹீலிங் இருக்கணும். ஆமாங்க, பணம் நம் தேடி செல்லும் பொருள் அல்ல, அது ஒரு எனர்ஜி. பணம் என்பது ஒரு எனர்ஜி. அந்த எனர்ஜியை கனெக்ட் பண்ணுற வைப்ரேஷன் அது நம்மளில் சிலரிடம் கிடையாது. அந்த வைப்ரேஷன், அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் டிவியில் ஒரு சேனல் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ வேறு ஒரு சேனல் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு ரிமோட் அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவைப்படுகிறது. அதே மாதிரி தான் நம்மளையும் பணத்தையும், அதாவது அந்த எனர்ஜியையும் நம்மளையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு வைப்ரேஷன் அப்படிங்கிற ஒரு டோல் தேவைப்படுது. அந்த வைப்ரேஷன் என்ன, அதை எப்படி நம்ம கையாளலாம், அந்த வைப்ரேட்டை நம்ம எப்படி அடைகிறது அப்படின்னா ரெண்டு விஷயங்கள். ஒன்று ரைட் மைண்ட் செட், இன்னொன்று ரைட் கிராட்டிடியூட். இதில் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு லெசனுக்கு போகலாம். நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள வாட்ச் பண்ணியோ, இல்லை நம்மளை சுற்றி நடக்கும் விஷயங்களையோ, அல்லது நமக்கு சிலர் கற்றுக் கொடுத்த பாடங்களையோ வச்சு நம்ம ஒரு கருத்தை க்ரியேட் பண்ணியிருப்போம். அந்த கருத்தை நம்ம மனதுக்குள்ளே பதிய வச்சுருப்போம். அந்த பதிய வைத்த நம்பிக்கை தான், கருத்துக்கள் தான் நம்பிக்கையாக மாறும். எல்லா நம்பிக்கைகளும் சரியான வழியில் இருக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க. சில எதிர்மறையான எண்ணங்களும் அதில் அடங்கும். அப்படிப்பட்ட எதிர்மறையான எண்ணங்களை ஃபஸ்ட்டு நம்ம மைண்ட் செட்டிலிருந்து ரிமூவ் பண்ணோம். அது என்ன எதிர்மறையான எண்ணங்கள்? பணத்தை பற்றின நம்பிக்கையை பற்றியே பார்ப்போம். இப்போ பணத்தை பற்றி நம்ம பேசினாலே நிறைய பேர் சொல்லுவாங்க, பணம் இருந்தால் என் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், பணத்தை சம்பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், பணத்துக்கும் எனக்கும் பொருந்தவே பொருந்தாது,
அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இந்த மாதிரி எண்ணங்கள் நம் மனதில் ஆழமாக பதிந்திருக்கும். இதற்கு காரணம் எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னா, நம் பெற்றோர்கள். ஏன்னா அவங்க வாழ்ந்த சூழ்நிலையை நம்மகிட்ட சொல்லி சொல்லி வளர்த்துருப்பாங்க. ஸோ பணத்துக்காக அவங்க பட்ட கஷ்டங்களை சொல்லி சொல்லி வளர்த்துருப்பாங்க. அது நம்ம மனதில் பதிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி இருப்பவர்கள் பணத்துக்காக அவர்கள் செய்யும் வேலைகளையும் படும் கஷ்டங்களையும் பார்த்து நம்ம மைண்டு ஒரு செட்டுக்குள்ளே வந்திருக்கும். அதனாலே நிறைய பேருக்கு பணம் சம்பாதிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மைண்ட் தாட்டுக்குள்ளே போயிடுவாங்க. அந்த கருத்தும் அந்த நம்பிக்கையும் நம்மளை தவறான வழியில் பயன்படுத்த ஆரம்பிக்கும். இந்த நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் வைப்ரேஷனை தாங்க நம்ம மாற்றி பணத்தோட கனெக்ட் ஆகிற அந்த கரெக்ட் வைப்ரேஷனை நம்ம உருவாக்க போகிறோம். பணத்தை பொறுத்த மட்டும் யாருடைய சந்தோஷத்திற்கும் குறுக்க நிற்காது, யாருடைய வெற்றிக்கும் தடையாக நிற்காது. பணம் யாரிடம் இருக்குது என்பதை விட அந்த பணத்தை யார் எப்படி கையாளுகிறார்கள் என்பதில் தான் பணத்தின் தன்மை அடங்கியிருக்கிறது. ஸோ அப்படிப்பட்ட அந்த பணத்தை பற்றின நெகட்டிவ் தாட்ஸை நம்ம ரிமூவ் பண்ணி அதோட பாசிட்டிவ் எனர்ஜியை நம்ம அந்த வைப்ரேஷனோட கனெக்ட் பண்ணால் நம்மளும் எளிதில் பணம் சம்பாதிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயங்க. முதல்ல நம்ம மைண்டை கரெக்டாக டோன் பண்ணோம், செட் பண்ணோம். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ பாருங்களேன், நம்மளே சொல்கிறோம் பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், பணம் என்கிட்ட தங்கவே தங்காது, எனக்கு ஓட்ட கைங்க, பணம் வரும் ஆனால் எப்படி போகுன்னே தெரியாது, பணத்து மேலே எனக்கு அதிகமாக நம்பிக்கையே கிடையாதுங்க, பணம்லாம் நம்ம கையில் வந்து செட் ஆகாதுங்க அப்படின்னு நினைக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் சின்ன வயதில் இருந்தே அந்த பணத்தின் மீது உங்களுக்கு இருக்கும் எதிர்மறையான நம்பிக்கை தான் காரணம். அந்த எதிர்மறையான நம்பிக்கை எங்கேருந்து வந்துச்சு? மேலே சொன்னது மாதிரி நம்ம பெற்றவங்க கஷ்டப்படுறத பார்த்துருப்போம், நம்ம ஃப்ரெண்டுங்க நம்மளை சுற்றி இருக்கிறவங்க பணத்துக்காக கஷ்டப்படுறத பார்த்துருப்போம். இது எல்லாத்தையும் விட நாமளும் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு நபரும் ஒரே வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருப்போம். ஆனால் அவர் மட்டும் அதில் லாபம் அதிகமாக ஈட்டுகிறார், நம்மளால் அது செய்ய முடியல அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்கும். அந்த எண்ணம் எப்படி வந்துச்சு அப்படின்னா, ஆரம்பத்திலேருந்தே நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே வச்சுட்டு இருக்கிற அந்த எதிர்மறையான சிந்தனை தான். அந்த எதிர்மறையான சிந்தனையை எப்படி நீக்கிறது? ரொம்ப ஈஸிங்க. ஒரு பேப்பர் எடுங்க. அதாவது பேப்பர்னு வச்சா நீங்கள் எழுதி வைக்கிறது பறந்து போயிடும். ஒரு நோட்டு, புதிதாக ஒரு நோட்டு வாங்கிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. உங்கள்கிட்ட நீங்கள் யூஸ் பண்ண நோட்டிலே இதை யூஸ் பண்ணலாம். சின்ன வயதிலிருந்து இப்போ வரைக்கும் பணத்தினால் உங்களுக்கு நடந்த விஷயங்கள் அனைத்தையும் அந்த பேப்பரில் வரிசையாக எழுதுங்க. அது என்னவாக வேணாலும் இருக்கலாம், அதை அப்படியே எழுதுங்க. எழுதிட்டு அதை அப்படி ஒரு ட்ரிப்பு ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணி முடித்தோடனே இப்போ எதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது, எதெல்லாம் உங்களுக்கு கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கிடைக்கும், அதெல்லாம் ஈஸி அப்படிங்கிற மாதிரி டோன் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் எழுதி வச்சுருக்கிறதுல பணம் சம்பாதிப்பது மிக மிக கடினம் அப்படின்னு எழுதி வச்சுருப்பீங்க. அது ஒரு ஆப்போசிட்டில் பணம் சம்பாதிப்பது எனக்கு மிகவும் எளிமையான ஒரு விஷயம் அப்படின்னு எழுதுங்க. பணம்லாம் நம்ம கூட ஒட்டவே ஒட்டாதுங்க அப்படின்னு எழுதி வச்சுருப்பீங்க. அளவில்லா பணம் என்னை வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறது,
ஸோ அப்படி நீங்கள் எழுதி வச்சிருக்கிற ஒவ்வொன்றுக்கும் பாசிட்டிவான விஷயங்களை எழுதுங்க. இதை ரொட்டீனாக பண்ணிக்கிட்டு வாங்க. அப்படி ரொட்டீனாக பண்ணிக்கிட்டு வரும்போது எதிர்மறையான எண்ணங்கள் உங்களை விட்டு மறைய ஆரம்பிக்கும். அந்த பாசிட்டிவாக எழுதியிருப்பீங்களா, அந்த பாசிட்டிவான எண்ணங்கள் ஆழ் மனதில் பதிய ஆரம்பிக்கும். ஸோ அந்த நெகட்டிவ் வைப்ரேட் வெளியே போயிட்டு உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை உருவாகும். அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனோட அந்த மணி எனர்ஜி அப்படின்னு பார்த்தோமே, அந்த எனர்ஜியையும் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா மற்றவர்களைப் போல செல்வத்தை ஈர்ப்பது உங்களுக்கு மிக மிக எளிமையான ஒரு விஷயமாக மாறிவிடும். இதில் நம்ம செய்ய போகிறது ஒன்றே தான். நம்ம பாஸ்டில் நடந்த விஷயத்தை ஃபுல்லாக எழுத போகிறோம். அதை ப்ரெசண்டில் என்னால் முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையோட ப்ரெசண்டில் எழுத போகிறோம். இது ரொட்டீனாக பண்ணிட்டு வரும்போதே நம்ம மனம் அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். அப்படி அட்டாக் பண்ணும்போது நம் எண்ணங்கள் நம் நினைத்ததை விட ஸ்பீடாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். நம்மளோட எதிர்மறையான எண்ணங்களை எப்படி அழிப்பது, ஒரு பாசிட்டிவ் வைப்ரேட்டை உருவாக்குவது அப்படிங்கிறத இந்த பதிவில் தெளிவாக பார்த்துருக்குறோம். இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனை வைத்து எளிதில் பணம் ஈர்ப்பது எப்படி அப்படிங்கிறத விரிவாக ஒரு பதிவில் போடுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிப்ஸ். நீங்கள் தினமும் காலையும் மாலையும் ஒரு அஃபர்மேஷனை க்ரியேட் பண்ணுங்கள். அதாவது பணம் என்னை எளிதில் வந்தடைகிறது, என்னிடம் இருக்கும் பணங்களை வைத்து நான் என்னால் முடிந்த உதவிகளை செய்து வருகிறேன், பணத்தை நான் மிகவும் நேசிக்கிறேன், பணம் என்னை நேசிக்கிறது அப்படின்னு ஒரு அஃபர்மேஷனை க்ரியேட் பண்ணி வச்சுட்டு இதை காலையும் இரவு தூங்குவதற்கு முன்னும் கேட்டுட்டு வரும்போது இதுவே உங்களுக்கு பணத்தை ஈர்ப்பதற்கான வழிகளை உங்களுக்கு உருவாக்கி தரும். யாரும் நம்ம கையில் கொண்டு வந்து பணத்தை கொடுக்க மாட்டாங்க. நம்மளாக தான் தேடி போகணும் அப்படின்னா பழையபடி உங்களை கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லலை. அதாவது நம்ம ஒரு செயலை செய்து முடித்துட்டு அந்த செயலுக்கான வேலையை நாம் தான் ஆரம்பிக்க வேண்டும். நம்ம ஆரம்பிக்கும்போது பிரபஞ்சம் அதற்கான வழிகளை காட்டும். அதை நீங்கள் கிளியராக பயன்படுத்திக்கிட்டாலே போதுங்க. அவ்வளோதாங்க இந்த பதிவு. இது பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.